ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கார். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்பராசியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும். அதனால் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் 5 ராசிக்காரர்களுக்கு. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலெல்லாம் போய் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எடுத்தே ஆகணும், இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும், இல்லை அன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கயிறை கட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் தேதி அன்னைக்கு 10/12/2024 அகோபில மடம் ஐஷிங்கர் 45வது பட்டம் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவர், இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி. 45வது பட்ட அழகிய சிங்கர், அதாவது 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர், அவருக்கு அடுத்தவர் அவர். 11/12/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு, குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. முடிஞ்ச வரலும் இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான, இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். முடிஞ்ச வரலும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சேவிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது வழக்கம். அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி 13/12/2024 பரணி தீபம். பரணி தீபம்ன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும். அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம். அதுவும் இந்த கிரிவலம் வர்றது, அந்த கிரி இதில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம், கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துடுறது இந்த வாட்டி. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலமும் வருது. ஏன்னா ஏகாதசி 11ஆம் தேதினா 12ஆம் தேதி துவாதசி. பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும். ஒரு 5:45 6:15 வரலும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம்.
ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டினீங்கனாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள், அதை தவிர கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த வாரம் பௌர்ணமி வருது. பௌர்ணமியில் பார்த்தாலேயானால் 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம். அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னாலே, கார்த்திகை பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தாலேயானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம் வரும். கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம். அதனால் கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த வாரம் 9/12/2024 15/12/2024 வரை எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், அதில் கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன், அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இது எல்லாமே பார்த்தோன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும். ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரன்றதுனால ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், அது துலாத்திலையும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், புனர்பூசமாக இருக்கும், அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் இருக்கும். அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி, பாத சந்தியாக இருந்தாலும் சரி, லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது, அந்த தசை இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா, உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோல்சார காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷன் முதல் மீனம் வரை 9/12/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய புதன், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், மறைந்த புதன் நிறைந்த படிப்பையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருவின் பார்வையில், வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல புத பகவான். இது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்ரத்தையை, அதாவது கொஞ்சம் கவனத்தை சிதறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கவன சிதைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர கதியில் இருக்க, நீச்சம் பெற்ற வக்கர கதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். ஏன்னா வக்கரம் பெறுறது அப்படின்னா அந்த நீச்சத்திற்கு வக்கரம் பெறதுன்னா உச்சம் பெற்றதற்கு சமம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது வந்து 6/11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்ச வக்கரமாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சற்று மனசுக்குள்ள படபடப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்கார். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா ஒரு மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு போட்டிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வம்பு வழக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ருணம், ரோகம், சத்ரு, இந்த 3 விஷயத்தை குறிக்கக்கூடியது. இதில் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியன் போய் இருக்கிறதன் மூலியமாக
உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டிகளில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் அதிபதி, 5, 12 அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக உங்களுடைய பதவி மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய ஏற்றங்கள் தான் வரும் இப்போது. ஏன்னா மாற்றங்களாக இருந்தாலும் ஏற்றங்களாகவே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சனியினோட வீட்டில் இருக்கார். இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பெரிய யோகராக இருப்பார். 5, 12க்கு உண்டானவராக இருக்கிறதுனாலையும் அவர் சனி வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை தொழிலில் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். வேலை செய்யக்கூடிய வேலை இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவும் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கிற கேது சற்று தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதுவும் வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சனி பகவான், 8, 9 அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராசியின் அதிபதியும், அதை தவிர 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், 6, 11 அதிபதிகள் 2ஆம் இடத்துல அது வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு தொடர்பு வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம். வக்கரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், நல்ல தூக்கம் வரும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் 9ஆம் தேதி காலத்தால் ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால புனர்பயோகம் அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை விட கிரேட் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 9ஆம் தேதி காலத்தாலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான அபிவிருத்தி கிடைக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தனக்காரகனே பணவரவு, அதாவது தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவரே பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய ஏற்றம், ஆட்சி பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரார். இது 13ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குருவோட சம்பந்தம், பௌர்ணமி யோகம் இருக்குது, குரு சந்திர யோகம் இருக்குது, குரு வக்கரகதியில் இருக்கார், சிவராஜ யோகம் இருக்குது. பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடும் சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். இது 15ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தலையானால் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையுது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மிதுனராசிக்காரர்கள், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த லைப்ரரியன்ஸு, நோட்டு புத்தகங்கள் விற்கிறவா, இப்போ அச்சிட்ட புத்தகங்கள் விற்கிற, அதாவது பிரிண்டிங் அந்த மாதிரியான பொசிஷன், அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. பௌர்ணமியும் வருது. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் வரும்.